அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பொதுவாக களிமண் பூமிகளில் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப அழகான ஊதா நிற பூக்களையோ அல்லது வெண்மை நிற பூக்களையோ அல்லது இளம் சிவப்பு நிற பூக்களையோ கொண்டு தரையிலிருந்து சுமார் 1 அங்குலம் வரை வளரக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காணா வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காணா வாழையுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிந்திருக்கும். பொதுவாகவே கன்று ஈன்ற பிறகு பசு பால் கொடுக்கவில்லை என்றால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காணா வாழையை நிறைய கொண்டு வந்து அந்த பசுக்கு உணவாக கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு 2-3 நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா பால் இயற்கையாகவே ஊறுவது நன்றாக அதிகரித்து அந்த நிறைய பால் அந்த பசுவினுடைய மடியில் சுரப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காணா வாழை பால் சுரப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியமாக கிராமத்தில் பொதுவாகவே உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு மூலிகை. நம்மளுடைய மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காணா வாழை வயிற்று புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனத்தோட ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, இந்த வயிற்று புண் அல்லது குடல் புண் இது ஒரு முறை வயிற்று பகுதிகளை ஏற்படுத்தி விட்டது என்றால் சரியாக அந்த வயிற்று புண்ணை நம்ம கவனிக்க தவறினோமேயானால் இவை புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களில் இந்தியா 5வது இடத்துல இருக்கிறது. ஆனால் இன்னொரு 15 வருட காலத்தில் இந்தியா முதலிடத்திற்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்கிறாங்க. காரணம் என்னன்னா முறையான உணவுகளையோ முறையான உணவு கட்டுப்பாடுகளையோ வயிற்றுப்புண் குடல் புண் இருப்பவர்கள் சரியாக பார்த்து கொள்ளாமல் இருப்பது தான் அப்படிங்கிறாங்க. நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த வயிற்றுப்புண் குடல் புண்ணுக்கு மிகச்சிறந்த மருந்தாக நம்ம கொண்டிருப்பது இந்த காணா வாழை தான். பாரம்பரிய மருத்துவத்தில் பொதுவாக இந்த வயிற்றுப்புண் குடல் புண்ணுக்கு ஒரு 90 நாள் சிகிச்சையை நம்ம கொடுக்குற வழக்கம் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காணா வாழை எடுத்து நன்றாக அரைத்து சாறு பிழிந்து அந்த சாறை காலை 50 மில்லி அளவுக்கு தினமும் சாப்பிட கொடுக்கின்ற ஒரு வழக்கம். இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இது சிறிது சிறிதாக அந்த வயிற்று புண்ணை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வறட்சியான இடங்களில் செயல்பட்டு ஒரு மியூக்கஸ் செக்ரீஷனை உருவாக்குகிறது. இந்த மியூக்கஸ் செக்ரீஷன் என்ன ஆகும்னா அந்த புண்ணுக்கு மேல் ஒரு அடை போல போய் பற்றி கொள்ளும். அதன் பிறகு நம்ம உணவு சாப்பிட்டாலோ அல்லது வயிற்றில் சுரக்கின்ற அமிலங்களாலோ அந்த அடை போன்ற பொருள் அந்த புண்களுக்கு மேலும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் காப்பாற்றுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காணா வாழையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்களை எவ்வாறு மருந்தாக வடிவமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நடந்து வருகிறது. ஏன்னா உலக சுகாதார நிறுவனத்தோட ஒரு ஆய்வறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு குறைந்தது 1 லட்சம் பேர் இந்த வயிற்றுப்புண் குடல் புண்ணினால் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படும் பக்க விளைவுகளால் இறந்து போகிறார்கள் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்புண் குடல் புண் ரொம்ப பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணியாக இருந்து வருகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த காணா வாழை பெருங்குடலில் ஏற்படுகின்ற அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கிறது. பொதுவாக ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அது பார்த்தீங்கன்னா ஆடுகளுடைய மலத்திலேயும் மாடுகளுடைய மலத்திலேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆடு மாடு சாப்பிடுகின்ற அந்த ஃபைபர் அதிகமான நார்ச்சத்திருக்க பொருட்களை ஜீரணிப்பதற்கு இந்த ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியா ரொம்ப ரொம்ப அவசியம். ஈகோலை இல்லைன்னா ஆடும் மாடும் சாப்பிட்ற பொருள் ஜீரணமே ஆகாது. ஆனால் அந்த ஈகோலைங்கிற பொருள் நமக்கு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியாவாக இருக்கிறது. பெரும்பாலும் அசைவ உணவு சுகாதாரமற்ற அசைவ உணவு சாப்பிடுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது என்ன ஆகும்னா இந்த ஈகோலை நம்மளுடைய பெருங்குடல் பகுதிகளில் போய் சேர்ந்துடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல அது நிறைய பரவ ஆரம்பித்து கடுமையான வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை லூஸ் மோஷன் ஆகின்ற ஒரு சூழல். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மலத்திற்கு பதில் வெறும் ரத்தமே வெளியில் போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஈஸ்டர் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் குறைந்தது
ஒரு 500 முதல் 1000 பேர் இந்த ஈகோலையினால் இறந்து போகின்ற அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏன்னா யாரெல்லாம் மாடு சாப்பிடுகின்ற வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறார்களோ, மாட்டு இறைச்சியில் இது அதிகமாக ஏற்படும். இன்றைக்கு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஈகோலைக்கு நம்ம அளிக்கின்ற ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகை இந்த காணாவாழை. இதை அரைத்து தண்ணீருடன் இதை சாரோட ஒரு 15 நிமிடம் வைத்துட்டோம்னா அது ஒரு ஜெல் மாதிரி ஆயிரும். அந்த ஜெல்லை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தினமும் காலை மதியம் இரவு உணவுக்கு நடுவில் சாப்பிடணும். அதாவது முதல்ல 2 இட்லி சாப்பிட்றோம்னா அந்த ஜெல்லை சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 இட்லி. முதல்ல சாம்பார் சாதம்னா அதன் பிறகு அந்த ஜெல்லை சாப்பிட்டுட்டு அதன் பிறகு ரசம் சாதம். இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இந்த ஜெல் உணவுடன் கலந்து குடல் பகுதிக்குள் செல்லும் போது ரொம்ப வேகமாக அந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸை ஏற்படுத்துகின்ற அந்த ஈகோலையை கட்டுப்படுத்த உதவுகிறது. ரெண்டாவது, அந்த ஈகோலை வருபவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அவர்களுடைய இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருப்பது. ஹீமோகுளோபின் ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடிய ஒரு சூழல். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈகோலை அதிகப்படியான உதிரப்போக்கை ஏற்படுத்துறதுனால ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, 12, 13 இருக்கும் ஹீமோகுளோபின். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 9, 8 குறைஞ்சு போயிடும். அவர்களுக்கு வெறும் வயிற்றுப்போக்கை நிறுத்துவது மட்டுமல்ல, அவர்களுடைய உதிரத்துடைய அளவை அதிகரிப்பதற்கும் இந்த காணாவாழை மிகச்சிறந்த அளவில் உதவுகிறது. இந்த காணாவாழையை சாராகவோ அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெல்லாகவோ உணவுக்கு இடையே கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ரொம்ப வேகமாக, மிக மிக வேகமாக அது அந்த ஈகோலை சம்பந்தப்பட்ட காரணிகளை, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட காரணிகளை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை ரொம்ப அதிகரிக்கும். இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருப்பவர்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா அவங்க மோஷன் போயிட்டு வந்தாலே ரூம் முழுவதும் ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். அதாவது ஒரு ஒரு கறிக்கடைக்குள்ளே போகும்போது, ஒரு மாமிசம் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே போகும்போது என்ன ஒரு வாசனை வருகிறதோ அதே வாசனை இருக்கும். இந்த காணாவாழையை நம்ம உபயோகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லாம் இல்லாத அளவுக்கு ஈகோலை முழுமையாக வெளியேறுவதை நம்ம பார்க்கலாம். டைஃபாய்டு வந்த பிறகு குடல் சக்தி அதிகமாவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த காணாவாழை ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா டைஃபாய்டு நோய் குணமான பிறகு உடல் தேற்றுவதற்கு காணாவாழையோட இலைகளை எடுத்து கஞ்சியில் போட்டு கொதிக்க வைத்து அதை உணவாகவே உட்கொள்ள கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாலே ரொம்ப வேகமாக அவர்களுடைய உடல் மாறுவதோடு மட்டுமல்லாமல் குடலில் ஏற்பட்ட அந்த பலவீனங்கள்லாம் மறைந்து போவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த காணாவாழையை பொறுத்தவரையிலும் இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. ரொம்ப குறிப்பாக அல்சர் நோய்களுக்கும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.